ஸோ குருகுல் நாலேஜ் பேங்க் ஒரு ஸ்கூல்ல இருந்தால் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட்? ஸோ நம்மள மாதிரி சின்ன ஸ்கூலுக்கு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா டீச்சிங் ஸ்டாஃப். ஸோ நம்ம கொடுக்குற சேலரிக்கு ஒரு ஹைலி குவாலிஃபைடு ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் நம்ம ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க. நம்ம சின்ன ஸ்கூலாக இருக்கனால பெரிய சேலரி நம்மளால ஆஃபர் பண்ண முடியாது. அப்படியே கொண்டு வந்தாலும் சீக்கிரமே வந்து பண்ணுவாங்க, வேற ஸ்கூலுக்கு ஸ்கிப் ஆயிடுவாங்க. சரி, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டாஃபை நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம்னா அவங்களுமே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணி முடிச்சு கொஞ்ச நாளே வேற ஸ்கூலுக்கு ஸ்கிப் ஆயிடுவாங்க. இதெல்லாமே எல்லா ஸ்கூலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இது மேஜரான ப்ராப்ளம். ஸோ குருகுல் நாலேஜ் பேங்க் உங்கள் ஸ்கூலில் இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட்டை நீங்கள் ஸ்டாஃபாக எடுத்து 2 daysல இதில் உள்ள விஷயங்களை டீச் பண்ணி கிளாஸ்க்கு அனுப்பிட முடியும். ஸோ ஸ்டாஃப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் இல்லை, அது வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இம்மீடியட்டாக வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பிரச்சனை வராது. குருகுல் நாலேஜ் பேங்க் உங்கள் ஸ்கூலில் இருந்துச்சுன்னா. ஓகே, ரெண்டாவது விஷயம் பாருங்களேன். இப்போ பெரிய கார்பரேட்ல கரிக்குலம் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நாங்களே எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ பெரிய கரிக்குலம் வாங்கி நம்ம டீச்சரை யூஸ் பண்ணால் ஹைஃபை இங்கிலீஷில் ஒரு கரிக்குலம் இருந்துச்சுன்னா நம்மள மாதிரி சின்ன ஸ்கூல் டீச்சரால் அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ நாங்கள் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் ஹைஃபை இங்கிலீஷில் இருக்காது, கலோக்கியலாக இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி கலோக்கியலாக இருக்கும். ஸோ டீச்சர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சிம்பிளாக ஒரு விஷயத்த நாங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் லேர்ன் பண்ணிடுவாங்க. அது ஒவ்வொரு வீடியோவும் 2 minutes 3 minutes அந்த சைஸில் தான் இருக்கும். ஸோ ஒரு டீச்சர் கிளாஸ்க்கு நாளைக்கு போகிறாங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் ஒரு 10 minutes யூஸ் பண்ணால் போதும், நாளைக்கான கிளாஸ்க்கான ஃபுல் கண்டென்ட் அவங்க கைக்கு கிடச்சிரும். ஸோ இது ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ரிலீஃபான ஒரு விஷயம். ஸோ டீச்சிங் ஸ்டாஃப் பற்றி நீங்கள் இனிமேல் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒன் திங். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த குருகுல் நாலேஜ் பேங்க்னால டீச்சர்ஸோட நாலேஜ் ரைஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்லி ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல பிரைட்டாக இருப்பாங்க. மானிட்டரி பெனிஃபிட் தான் இருக்கா? நம்மளுக்கு ஏதாவது இது மூலம் பணம் வருவான்னா கண்டிப்பாக. ஒன்று, உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் கண்டிப்பாக கூடும். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வெளியில் போய் நல்ல அவுட்புட்டை கொடுப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே மவுத் டாக்காகவே என்ன உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கூடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த குருகுல் நாலேஜ் பேங்கை பயன்படுத்தி நீங்கள் வீக்கெண்ட் கோர்ஸ் நடத்தலாம். வேறு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குவார்டர்லி, ஆஃபர்லி, ஆனுவல் அந்த ஹாலிடேயில் கோர்சஸ் நடத்தலாம். ஓகே, அதில் வந்து கம்ப்யூட்டர் கோர்சஸ் இருக்குது, நான் கம்ப்யூட்டர் கோர்சஸ் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் நடத்த முடியும். அது மூலம் உங்களுக்கு ஒரு ஹியூஜ் இன்கம் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். அந்த கோர்ஸுக்குமே ஒரு ஹைலி வேல்யூடு சர்டிஃபிகேட் உங்களால் இஷ்யூ பண்ண முடியும். ஓகேவா? அந்த சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்டு என்ஜிஓ மூலம் கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட், ரொம்ப வேல்யூபிளான ஒரு சர்டிஃபிகேட். 2004 தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட். அது உங்களால் ஆஃபர் பண்ண முடியும். ஸோ அது மூலம் ஒரு பெரிய இன்கம் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். இதுதான் ஒரு குருகுல் நாலேஜ் பேங்க் உங்கள் ஸ்கூலில் இருந்தால் உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கான கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இவ்வளோ விஷயம் சொல்லிட்டோம். டீச்சர்ஸ்குள்ள பெனிஃபிட்டு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டு, மேனேஜ்மெண்ட் பெனிஃபிட். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அடுத்த ஒரு குட்டி வீடியோ, ஒரு 3 வீடியோவை பாருங்கள். குருகுல் நாலேஜ் பேங்க் எப்படி நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எப்படி பார்த்துக்கிறது, அதில் உள்ள சாம்பிள் கோர்சஸ், ஃப்ரீ கோர்சஸ் எப்படி நீங்கள் பார்த்துக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, இந்த வீடியோஸ் எல்லாமே நல்லா ரிப்பீட்டடாக பார்த்து முடிச்சுட்டு, சாம்பிள் கிளாஸஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜை என்னோட மொபைலுக்கு சென்ட் பண்ணுங்கள். இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.